இங்க ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீட்ட வாங்கி குடி வராங்க. இவங்க புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு வயசான லேடி வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்களும் தனியா வேலை செய்ய முடியாம அந்த வயசான லேடிய வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த வயசான லேடிய இவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு வயசானவங்களா தெரிஞ்ச அந்த லேடி அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அழகான பொண்ணா தெரியுறாங்க. ஆக்சுவலா இந்த வீடு ரொம்பவே கம்மியான காஸ்ட்ல வந்ததுனால இந்த வீட்டை வாங்கி கொடுத்தன வந்திருக்காங்க. ஆனா இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க யாருமே உயிரோட இல்ல. அப்படி இருக்க இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்தே எல்லாமே மர்மமா நடக்குது. அதனால இந்த வீட்டை வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த வீடை விற்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதை வாங்குறதுக்காக ஒரு லேடி வராங்க. ஆனா அவங்க வந்ததுல இருந்து இந்த பொருள் எதுல செஞ்சது, இது எங்க வாங்கினது அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த லேடி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதை கேட்டு இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளேயும் போறாங்க. இவ்வளவு நேரம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசின இவங்க ஒரு சாதாரண மைக்ரோவனை பார்த்துட்டு இது என்ன மிஷின் அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் இவங்களுக்கு அந்த லேடி மேல சந்தேகம் வருது. சரி அவங்களுக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா உடனே அவங்க அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. இதே மாதிரி தினைக்கும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு யாராவது வராங்க, ஆனா வாங்காமையே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வீட்டை வாங்க வந்தவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வாங்கி இங்கேயே இறந்து போனவங்க அப்படின்னு. இதுல ஃபர்ஸ்ட் வந்த அந்த லேடி தான் 1924 அந்த வீட்டையே கட்டினாங்க. அதனாலதான் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மைக்ரோவனை அவங்க பீரியட்ல பாத்திருக்கவே முடியாது. அதனாலதான் இது என்ன அப்படின்னு சந்தேகமா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வேலைக்கு வந்த அந்த அம்மாவும் ஒரு காலத்துல இந்த வீட்லயே வேலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. சோ இந்த வீட்ல இறந்து போன எல்லாருமே இதே வீட்ல பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களும் இந்த வீட்டை விற்க முடியாம இங்கேயே இறந்து போய் அந்த வீட்லயே பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்க.